அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு அடியானிடத்தில் 5 கேள்விகள் கேட்க வரை அந்த இடத்திலிருந்து அவன் நகர மாட்டான் என்பதாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். லா தஸூலு கதம இப்னி ஆதம யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலு அன் ஹம்சின். 5 கேள்விகள் கேட்கும் வரை அந்த இடத்திலிருந்து ஒரு அடியா நகர முடியாது என்பதாக கொண்டார்கள். முதலாவது கேள்வி என்னவென்று கேட்டால், உன் வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய், உன் வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய் என்பதாக கேட்கப்படும். இரண்டாவதாக நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய், பாவமான காரியங்களால் நீ கழித்தாயா அல்லது நன்மையான காரியங்களால் நீ கழித்தாயா என்பதாக இப்படி கேள்விகள் இரண்டாவதாக கேட்கப்படும். மூன்றாவதாக, உன் பொருளை நீ சம்பாதித்த அந்த பொருளை எப்படி சம்பாதித்தாய், ஹலாலான முறையில் நீ சம்பாதித்தாயா ஹராமான முறையில் சம்பாதித்தாயா என்பதாக மூன்றாவது ஒரு கேள்விகள் கேட்கப்படும். நான்காவது ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், சம்பாதித்த பொருளை எப்படி செலவு செய்தாய், ஹலாலான முறையில் நீ செலவு செய்தாயா அல்லது ஹராமான முறையில் நீ செலவு செய்தாயா என்பதாக நான்காவதாக இந்த ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஐந்தாவது ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், நீ கற்ற இல்மின் படி எப்படி அமல் செய்தாய், எவ்வாறு நீ அமல் செய்தாய் என்பதாக ஆகிய 5 கேள்விகள் அவனிடத்தில் கேட்கும் வரை அந்த இடத்திலிருந்து நகரமாட்டான் என்பதாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நூல் திர்மிதி.